ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1ல் உள்ள தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற உரைநடை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையும் முன் காந்தியடிகள் வந்துட்டு நம்மளுடைய நாட்டோடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் அதுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுடைய முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலிய விஷயங்களுக்காகவும் அவர் பாடுபட்டிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அவருடைய காலடி படாத இடமே கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் ரொம்ப பற்று கொண்டவர். அவர் தமிழ்நாட்டுக்கு நிறைய டைம் பயணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நடந்த சில நிகழ்வுகளை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வரார். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு வராங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு, பிரிட்டிஷ் அரசு ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்துச்சு. ரவுலட் சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களை ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா அதை விசாரிக்காமல் கைது பண்ணுறது, சிறையில் அடைக்கிறது, இந்த மாதிரியான சட்டம் தான் ரவுலட் சட்டம். இதை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறதுக்காக தான் காந்தியடிகள் இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கருத்தாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க. அது ராஜாஜியோடைய வீட்டில் நடத்துகிறாங்க. அப்போது ராஜாஜி வீட்டில் நடத்தும் போது காந்தியடிகள் அங்கே அவங்க வீட்டில் ஒரு மெத்தையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது அவங்க அருகில் பார்த்திங்கன்னா ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்றுட்டுருக்காங்க. அப்போது அங்கே பாரதியார் விரைந்து காந்தியடிகளினுடைய அருகில் உட்கார்றாரு. அப்போது பார்த்திங்கன்னா காந்தியவர்களே, நான் இன்னைக்கு மாலை ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு வேறு வேலை இருக்குது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளைக்கு வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாரதியார் சொல்கிறாங்க, அது முடியாது, அது திட்டமிட்டபடி அந்த கூட்டம் நடக்கும். உங்களுடைய இயக்கத்துக்கு, நீங்கள் தொடங்க போகிற இயக்கத்துக்கு, போராட்டத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் என்ன பண்ணுறாரா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் பாரதியார் காந்தியடிகள் கேட்குறாரு ராஜாஜி கிட்டே, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டினுடைய கவிஞர், தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்கிறாரு. அப்படியா, இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வின் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளினுடைய பாரதியார் பற்றிய காந்தியடிகளினுடைய மதிப்பீட்டை நம்ம இந்த நிகழ்வின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா 1921. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ புகை வண்டியில் மதுரைக்கு போயிட்டுருக்கிறாரு. புகை வண்டினா ட்ரெயினில் மதுரைக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும்தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் எந்த மாதிரியான உடையில் இருந்திருப்பார் அப்படின்னா, நீளமான ஒரு வேட்டி, மேலே ஒரு சட்டை போட்டுட்டு, தலையில் ஒரு தலைப்பா கட்டி, அப்படி அந்த தோற்றத்தில் தான் அந்த டைமில் காந்தியடிகள் இருந்தார். இந்த மாதிரி மக்கள் ஒரு போதிய உடை இல்லாமல் இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ துணியை அணிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அன்னையிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா வேட்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். இவரோட இந்த தோற்றத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலே என்ன பண்ணார், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுதான். உலகம் போற்றக்கூடிய எளிமை திருக்கோலம் இதுவாக திகழ்ச்சி. இவருடைய உடையை மாற்றிய நிகழ்வு இதுதான். இது எங்கே நடந்துச்சுன்னா மதுரையில் நடந்தது. சரிங்களா, 1921ஆம் ஆண்டு. அடுத்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடிக்கு காரைக்குடியை சுற்றியுள்ள ஊரில் சுற்றுப்பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்போது தன்னுடைய நண்பர் வீட்டில் கானடிகாத்தான், அவருடைய ஊர் கானடிகாத்தான், அவங்க வீட்டில் தங்கியிருப்பார். அந்த வீடு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அந்த வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு வெளிநாட்டு பொருட்கள் வச்சு அலங்காரப்படுத்தியிருந்தாங்க. அப்போ காந்தியடிகள் அந்த நண்பர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் வீட்டில் நிறைய வெளிநாட்டு பொருட்கள் அழகு செய்கிறதுக்காக வச்சுருக்கீங்க. இதுக்கு செலவு செய்த பணத்தில் என்கிட்ட ஒரு பங்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதை விட நான் அழகாக செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறாரு. அப்போ அந்த அன்பர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அடுத்த டைம் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் வரும் பொழுது அந்த வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட அந்த வீட்டில் இல்லை.
அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு காந்தியடிகள் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணி அவர் அந்த அன்பரை வந்துட்டு பாராட்டுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்துட்டு ஒரு முறை மதுரையில் வந்து தங்கியிருக்கிறாரு. அப்போது அங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது காந்தியடிகள் கேட்குறாரு, அந்த கோயிலுக்கு வந்துட்டு எல்லா மக்களும் போகிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கேட்குறாரு. அதுக்கு அந்த தலைவர்கள் சொல்கிறாங்க, இல்லை எல்லா மக்களும் போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது காந்தியடிகள் சொல்கிறாங்க, அப்படின்னா நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அந்த கோயிலுக்கு எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை வந்துட்டு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து மதுரைக்கு ஒரு டைம் வரும்பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காந்தியடிகள் வந்து போயிருந்திருப்பார். அடுத்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு குற்றாலத்தில் வந்து நடந்துச்சாமா. குற்றால அருவியில் வந்து நீராடுறதுக்கு அனைவருக்கும் உரிமை இருந்துச்சு. ஆனால் அந்த அருவிக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு. அது வழியாக வந்து செல்ல ஒரு சிலருக்கு மட்டும் வந்து அனுமதி வந்து தடை செய்யப்பட்டது. அதனால் வந்துட்டு அந்த அருவியில் வந்து அந்த அருவிக்கு போக முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதனால் காந்தியடிகள் என்ன நானும் வந்து குற்றால அருவியில் வந்து நீராட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். இது வந்து மனிதர்களிடம் வந்துட்டு ஒரு உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்னு வந்து காந்தியடிகள் வந்து ரொம்ப உறுதியாக வந்து இருந்திருந்தார். இதுதான் வந்து காந்தியடிகளினுடைய கையொப்பம். மோகா காந்தி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்துட்டு தமிழுக்கும் உள்ள தொடர்பை வந்துட்டு பற்றி பலமுறை வந்து கூறினார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை வந்து கற்க தொடங்கியிருக்கிறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் வந்துட்டு அப்போ தான் முதலாக என்ன பண்ணுறாருன்னா தமிழ் மொழியை வந்து கற்க தொடங்கியிருக்கிறாரு. ஜி.இ. போப் எழுதிய தமிழ் கையேடு வந்துட்டு அவரை வந்து ரொம்ப கவர்ந்துருச்சு. தமிழ் மொழியை வந்து கற்கிறதுக்கான ஆர்வத்தை வந்து தூண்டினது வந்து ஜி.இ. போப் எழுதிய தமிழ் கையேடு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளும் வந்துட்டு அவரை வந்து ரொம்ப கவர்ந்த நூல் தான். இந்த 2 நூலுமே அவர் ரொம்ப வந்து கவர்ந்த நூல். அடுத்து பார்த்திங்கன்னா 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகளை தலைமை வகிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு உவே சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். அப்போது இவர் வந்து உரையாடிட்டு இருக்கிறார். உவே சாமிநாதனுடைய உரையை வந்து கேட்ட காந்தியடிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பெரியவரினுடைய அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து அவருக்கு உண்டாயிருக்குது அப்படின்னு வந்து காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். இந்த பெரியவரினுடைய அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்வுகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வந்து மலரணும், தமிழ் மொழியின் மலரணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியின் மீது வந்துட்டு ரொம்ப பற்று உடையவராக இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் பார்க்கலாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஆ மதுரை. அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அந்த இது நடந்துச்சு இல்லைங்களா. காந்தியடிகள் டேஷ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆப்ஷன் இ உவே சாமிநாதர். பொறுத்துக. இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில். தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். ராஜாஜி தமிழ்நாட்டு கவிஞர்னு சொல்லியிருப்பார் பாரதியாரை. குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு நூல் வந்துட்டு ஜி.இ. போப் எழுதியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்கவல்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.